17 ஆண்டுகள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து வந்த நாய் உயிரிழந்த சோகத்தை தாங்க முடியாமல் குடும்பமே கண்ணீர் விட்டது. நாய்க்கு ஈம சடங்கு நடத்திய விதம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாவில் கங்காபாய் குமரன் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டு வேலூரில் இருக்கும் தனது மகனின் நண்பர் வீட்டிலிருந்து லேப்ரேட்டர் வகையை சேர்ந்த நாய்க்குட்டியை வீட்டிற்கு எடுத்து வந்து வளர்த்து வந்துள்ளனர். எல்லோரிடமும் அன்பாக பழகி வந்த நாயை சுமார் 17 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை போல் வளர்த்து வந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்ட அந்த நாய் தட்டு தடுமாறி அதன் உரிமையாளரின் காலருகில் வந்து தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுள்ளது. பிள்ளையாக வளர்த்து வந்த நாய் உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள இயலாத குடும்பத்தினர் கதறி அழுது தங்களது சோகத்தை வெளிப்படுத்தினர். மேலும் மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு நடத்தப்படும் சடங்கை போல் நாய்க்கும் ஈம சடங்கு நடத்தி உடலை அடக்கம் செய்துள்ளது பலருக்கும் கண்களில் கண்ணீரை வரவைத்துள்ளது. நாய் இறந்தது குறித்து கங்காபாய் குமரன் குடும்பத்தினர் கூறுகையில், தங்களுடைய 5 குழந்தைகளுடன் இந்த செல்ல நாய் 6வது குழந்தையாக வளர்த்து வந்ததாகவும், சுமார் 17 ஆண்டுகள் தங்களுடன் இருந்த செல்லப்பிராணி இழப்பு தங்களுக்கு பேரிழப்பு என்றும், விரைவில் தங்களுடைய செல்லப்பிராணிக்கு சமாதி கட்ட உள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர்.